வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஐயங்கார் பேக்கரி ஸ்டைலில் ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா கேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுலில் 1.25 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பெரிய சைஸ் ரவையாக இருந்துச்சுன்னா ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு தடவை நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 30 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் சுகரை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்துடலாம். கூடவே 1/3 கப் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதை ரவா மிக்சரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே 2 டீஸ்பூன் வானிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதை வேக வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு லூஃப் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு அதோட உள்ளேயும் சைட்லேயும் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதில் சேர்த்துடலாம். இப்போது எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ 2-3 தடவை இப்படி நல்லா தட்டிக்கோங்க. இப்போ நாம் இதை வேக வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் சின்ன ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடலாம். அந்த மூடியில் இருக்கிற ஹோலை ஒரு பேப்பர் வச்சு இப்படி மூடிக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக 45 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ வெந்துட்டான்னு செக் பண்ணிடலாம். இந்த மாதிரியான குச்சி இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா க்ளீனாக வந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு கத்தி வச்சு அதோட ஓரங்களை இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம்.
இப்போ இது வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க கேக் வந்து சூப்பரா வெந்திருக்கு. இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.